பாருங்க இந்த சம்பவத்தை. தனது வீட்டிலோ அல்லது பள்ளி வாயிலோ அமர்ந்து கொண்டு நான் தொழில் எதுவும் செய்ய மாட்டேன், எனக்குரிய உணவு என்னை வந்து சேரும் என கூறும் ஒருவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என இமாம் அஹமத் இப்னு ஹம்பல், ஹம்பலி மதகுடைய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலிடம் வினவப்பட்டது. அதற்கு அன்னார், அவன் அறிவில்லாத ஒரு மனிதன், எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டியின் நிழலில்தான் இருக்கின்றது என்ற நபிமொழியை அவன் கேட்டதில்லையா என பதிலளித்தார். அப்ப இந்த நபிமொழி, இந்த ஹதீஸ, நபிமொழி என்ன ஹதீஸ், இந்த ஹதீஸ் சொல்லி காட்டினா இந்த ஹதீஸின் மூலம் தான் உழைப்பு செய்யணும், தான் முயற்சி செஞ்சுதான் ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்றதை இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டி அதே விஷயத்தை சுட்டி காட்டினா. அதாவது இந்த கேள்வி கேட்ட மனிதருக்கு இது எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அப்ப இதெல்லாம் வலியுறுத்துறது தக்வா என்ற பெயர்ல வெறுமனே தக்வா என்று சொல்லி இருக்க கூடாது, முயற்சி செய்யணும் என்றுதான் வலியுறுத்தப்படுது. அப்ப நீங்க இப்படி நிறைய சம்பவம் இருக்கு, குர்ஆன் இதுவல்லாத குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் இருக்கு இந்த தக்வா என்ற பெயர்ல உழைப்பில் ஈடுபடாமல் இருக்கக்கூடாது என்ற இந்த பாயிண்ட்ஸுக்கு. அப்ப எக்ஸாம்ல கேள்வி வர நேரம் எல்லாத்தையும் எழுதி கொண்டிருக்கிறது, ஏதாச்சும் ஒன்று எழுதினா போதும், இந்த பாயிண்ட்ஸுக்கு ஒரு 10 வரி விளக்கம் இருந்தா போதும். இப்ப சம்பவம் இருந்தா ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில் எனக்கு தெரியும், நிறைய விளக்கம் எழுத தெரியும் என்று கூட இதுக்கு எழுதி கொண்டிருக்கிறதுல 2-3 சம்பவத்தை அதையும் கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க எவ்வளவு எழுதினாலும் அதுக்கு 2 மார்க்ஸ் தான், பாயிண்ட்ஸுக்கு 1 மார்க்ஸ், நீங்க எழுதுற விளக்கத்துக்கு 1 மார்க்ஸ், கீழே வைக்கிற விளக்கத்துக்கு 1 மார்க்ஸ். இப்ப சில புள்ளிகள் அந்த வேலையை செய்ய போறேன், அதனால நான் சொல்றேன். இப்போ வந்து ஷக்கீக் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சம்பவத்தில் பண்ணி அதை மட்டும் எழுதினா போதும், திரும்ப அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சம்பவத்தையும் எழுத தேவை. ஏதாச்சும் உண்டு சம்பவம், ஏதாச்சும் ஒன்றலும் இல்லாட்டி குர்ஆன் வசனம் ஏதாச்சும் ஒன்றலி விளக்கம் எழுவும், இல்லாட்டி ஹதீஸ் ஒன்றலி விளக்கம் எழுவும், விஷயம் முடியும். டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம். சரி, அப்ப இதை பத்தி உங்களுக்கு தெரியும். சரி, இதுக்குள்ள வேற ஒன்று நாங்க பெரிய அளவுல பார்க்க வேண்டியது இல்லை. சரியானே? இந்த கேள்விக்குள்ள நீங்க ஏதும் இப்ப பார்த்த இந்த டாபிக்குள்ள எதுவும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயம் என்றா கேளும், ஏதும் சந்தேகங்கள் கேட்க வேண்டிய விஷயம் எதுவும் இருந்தா கேளும். அடுத்த கேள்வி போமா? அடுத்த கேள்வி 18வது கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி ஃபுல்லா வாசிப்போமா? பாருங்க. 40 மாடுகளை சொந்தமாக வைத்திருக்கும் ஒருவர் ஜகாத்தாக கொடுக்க வேண்டியது, முதலாவது 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. கேள்விகளை தெளிவாக வாசிக்கொள்ளணும் கேள்வியார சந்தர்ப்பத்துல. அடுத்தது 1 வருடம் பூர்த்தியான 3 மாடுகள், 1 வருடம் பூர்த்தியான 3 மாடுகள். அடுத்தது 2 வருடம் பூர்த்தியான 2 மாடுகள். அடுத்து 4வது 2 வருடம் பூர்த்தியான 2 மாடுகள். அதே ஆன்சர் தான் தந்திக்கிறான். 5வது 1 வருடம் பூர்த்தியான 2 ஆடுகள். அதாவது 4வது 2 வருடம் பூர்த்தியான 2 ஆடுகளா, 3வது மாடுகள், 5வது 1 வருடம் பூர்த்தியான 2 ஆடுகள். அப்ப 40 மாடுகளை சொந்தமாக வச்சிருக்கிற ஒருத்தர் எவ்வளவு சக்காத் கொடுக்கணும்? இதுல 2 வருடம் பூர்த்தியான 2 மாடுகள், 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. முதலாவது. சரி, 1 மாடு 2 மாடுன்னு சொல்லி வித்தியாசமான ஆன்சர்கள் வருகிறது. யோசிங்க. 2 வயது பூர்த்தியான 2 மாடுகள் தான் வரும். மூணாவது தான் வரும். முதலாவது. சரி, அப்ப 2வது வராதா? வராது. 2வது வராது. 2வது வராது. சரி, முதலாவது சுவரா முதலாவது வரும் தானே? முதலாவது சுவர் பண்ணி சொல்லணும் ஆன்சர்.
தடுமாறக்கூடாது. அந்த சக்காத்துடைய பாடத்துல ஆட்டுடைய அந்த நிசாப் அளவுகள், மாட்டினுடைய நிசாப் அளவுகள் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். எப்ப குழப்பம் என்று சொன்னா, நாங்க அடிக்கடி மீட்டல் செஞ்சு கொண்டு அதை நல்லா கொஞ்சம் ஆழமாக அதை பத்தி சிந்திச்சு அதை கொஞ்சம் மைண்டுக்கு எடுக்காம ஏதோ படிச்சதோட விட்டு போட்டிருந்தோம்னா குழப்பம் வரும். அதனால அடிக்கடி பாருங்க அந்த பாடத்தை. உதாரணத்துக்கு இமாம்களோட சம்பந்தப்பட்டதெல்லாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கணும், மீட்டி கொண்டிருக்கணும். இறந்த ஆண்டு அவங்க பயணம் செஞ்ச ஊர் மாணவர்கள் ஆசிரியர் பொய்க்க மறக்கும். அது அல்ல அப்படிதான் நாங்க எங்களை படைச்சிக்கிறோம். நாங்க ரொம்ப மாதிரி எல்லாத்தையுமே வச்சு கொண்டிருக்க மாட்டோம், அது மறந்து போகும். நல்ல விஷயம் மைண்ட்ல நிக்கிறது கொஞ்சம் இது அதுக்காக கஷ்டப்படும். அதனால இந்த இமாம்களுடைய விடயங்கள், அடுத்து இந்த ஹதீஸ்களுடைய வகை, ஹதீஸுடைய வகைப்பாடுகள் இருக்கான ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான வரவிலக்கணும். அதுவும் கீழே கேள்விக்கு வந்து கேள்வி வேற அது, ஆனா ஹதீஸ பத்தியான கேள்வி, அந்த ஹதீஸுடைய வகை அந்த விஷயத்துல வாரது. அடுத்தது இந்த ஜக்காத்துடைய இந்த பங்குகள் நிசாபுடைய விஷயத்துல வாரது. இதெல்லாம் நீங்க அடிக்கடி மீட்ட வேண்டிய பாடங்கள். உங்களுக்கு தெரியும் எது அடிக்கடி மறக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு எது மறக்குதோ அதையெல்லாம் மீட்டிக்கொள்ளும். பார்ப்போம். அப்ப இந்த 40 மாடுகளை சொந்தமாக வச்சு கொண்டிருக்கிற ஒருத்தர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டியது 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. முதலாவதான ஆன்சர். இரண்டு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு தான் கொடுக்குது. வயசு 2. ரைட். இந்த அளவு இப்ப நீங்க சொல்லுங்க, ஜக்காத் கடமையாகக்கூடிய பொருட்களை சொல்லுங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. தங்கம், தங்கம், தானியம், தங்கம், கால்நடைகள், தானியம், வியாபார பொருட்கள், சரி, வியாபார பொருட்கள், கால்நடைகள், கால்நடைகள், பல வகை, சொல்லியாச்சு. பணம், தானியங்களுக்குள்ள பல வகைகளும் வந்துடும். தானியங்கள் மற்றும் பல வகைகள். வேற பணம், பனிப்பொருட்கள், கணிப்பொருட்கள். வேற சரி சல்லி வரும் தானே, விலங்குகள். சல்லி வரும் தானே, ஓ, அது வரும். பணம். வேற இன்னும் நிறைய. வெள்ளியில ஜக்காத் வாஜிபா. வெள்ளியில பெரிய பெரிய தொழிற்சாலை கட்டிடங்கள் எல்லாமே அதுல ஜக்காத் வாஜிபா. பெரிய பெரிய தொழிற்சாலை கட்டிடங்கள், வாடகைக்கு விடுற இடங்கள், ஜக்காத் அதுலயும் வாஜிப். சரி, இப்ப ஜக்காத் கடமையாகக்கூடிய பொருட்களை தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு தெரியும், சரியானே? இப்ப ஜக்காத்துடைய பாடத்தை பொறுத்தவரையில 18க்கு ஆன்சர் எத்தனை கேட்டுக்கிறீர்கள்? முதலாவது அதான் முதலாவது சரி போட்டு வச்சுக்கிறோம். முதலாவதான் ஆன்சரா? இப்ப உங்களுக்கு தெரியும் ஜக்காத்துடைய பாடத்தை பொறுத்தவரையில 2 வார்த்தைகளை கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒன்றிற்கு நிசாப் என்று சொல்றோம். ஒன்று நிசாப் என்று சொல்வோம், நிசாப். இன்னொன்றிற்கு ஹவுல், ஹவுல் என்று சொல்வோம். சரி, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. அப்போ நிசாப் என்ற என்ன? அளவு சார். அளவு. பூர்த்தியாக சொல்லணும், பூர்த்தியாக சொல்லணும். நிசாப் என்ற என்ன? ஜகாத் விதியாகும் பொருட்களின் அளவு. ஜகாத் விதியாகிற பொருட்களின் அளவு. இதுவும் பூர்த்தி இல்ல ஆன்சர். ஜகாத் விதியாகக்கூடிய குறிப்பிட்ட அளவு. குறிப்பிட்ட அளவு. இதுவும் ஆன்சர் பூர்த்தி இல்ல. ஜகாத் கொடுப்பதற்கான அளவு. சரி, இது ஆன்சர் சரி. இதை விட இன்னும் தெளிவாக சொல்ற யாராச்சும்? பொருளானது குறித்த அளவை அடைந்ததில் நிசாப் எனப்படும்.
இடையில ஒரு ஆள் சொன்னது எனக்கு விளங்கிச்சு. ஜகாத் விதியாகக்கூடிய ஆரம்ப அளவு, இந்த வார்த்தையை சேர்க்கணும். நீங்க ஆரம்ப அளவுக்கு தான் செல்ல நிசாப் என்று சொல்லி, ஜகாத் கடமையாகணும் என்று சொன்னா ஆக குறைஞ்சது இவ்வளவு வச்சு இருக்கணும் என்று சொல்லுவோமே, அதைத்தான் சொல்ல நிசாப். இப்ப மாட்டுல ஜகாத் வாஜிப்னு எங்களுக்கு தெரியும். எத்தனை மாடு இருந்தா ஜகாத் வாஜிப்? 30. 30 மாடு இருந்தா, ஆக குறைஞ்சது 30 மாடு இருந்தா இவருக்கு ஜகாத் வாஜிப். எனவே மாட்டினுடைய நிசாப் அளவு என்ன? 30 தான் மாட்டினுடைய நிசாப். அப்ப நிசாப் என்னன்னு விளங்கிக் கொள்ளுவோம். ஜகாத் விதியாகக்கூடிய பொருள்கள்ல ஜகாத் விதியாகக்கூடிய ஆரம்ப அளவு, அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கு. பணத்துக்குரிய தங்கத்திற்குரிய நிசாப் அளவு எவ்வளவு என்ன? 85 கிராம் 85 கிராம் என்ன? பூர்த்தியா சொல்லணும். 85 கிராம் தங்கத்தினுடைய பெருமதி. தங்கத்துக்கு எத்தனை நிசாப்னு கேட்டா 85 கிராம் தங்கம். 85 கிராம் தங்கம் இருந்தா அதுக்கு ஜகாத் வாஜிப். பணத்துக்கு நிசாப் எவ்வளவுன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் 85 கிராம் தங்கத்தினுடைய பெருமானத்தை அந்த பணம் அடைஞ்சா சரி. அதே போல வாடகைக்கு விடப்படுற கட்டிடங்கள், தொழிற்சாலை கட்டிடங்கள், இதிலெல்லாம் 85 கிராம் தான் அந்த தங்கத்தில் பெருமாதி. ஆட்டிட நிசாப் எவ்வளவு? ஆரம்ப நிசாப் 40. அதாவது அப்ப 39 ஆடு இருந்தா ஜகாத் அங்க வாஜிபாக இருக்கு. 40 இருக்கணும். இன்னும் நிபந்தனை இருக்கு நிறைய, அதை பார்ப்போம். இப்ப நான் நிசாபதி மட்டும் பேசுவோம். தானியங்களுக்குரிய நிசாப் 670. குழம்பக்கூடாதா? தானியங்களுக்குரிய நிசாப் மைக்ல யாரு சவுண்ட் கேக்குது, பேசி உடனே கட் பண்ணி இந்த அதாவது தானியங்களுக்குரிய நிசாப் அளவு என்ன? 635 கிலோகிராம் இருந்தா தான் அவருக்கு ஜகாத் வாஜிப் ஆகுது. 635 கிலோகிராம் தானியங்கள் பல வகையில் அறுவடை செஞ்சு பார்க்கிறார். இதுக்கு என்ன ஜகாத் வாஜிப். 595 ஒரு சத்தம் கொண்டு வந்துச்சு, அது என்ன நிசாப்? எதுக்குரியது? வெள்ளி 595 கிலோகிராம் ஈக்கணுமா? 595 கிராம் வெள்ளி இருந்தா ஜகாத் வாஜிப். கைட்டை தான் மெயினா பேஸ் பண்ணி படிக்கிறோம், சரியானே? அந்த அடிப்படையில பாருங்க, ஜகாத் விதியாகக்கூடிய செல்வங்களுக்குரிய நிசாப் நாங்க சொன்னது. முதலாவது ஜகாத் விதியாகக்கூடிய செல்வங்கள்ல எத்தனைங்களை தந்திக்கிறான்னு பார்ப்போம். முதலாவது கால்நடை தந்திருக்கு. ரெண்டாவது பணம், அடுத்தது வெள்ளி, அடுத்தது தங்கம், அடுத்தது வியாபார பொருட்கள், தானியங்கள் பல வகைகள், தொழிற்சாலை வாடகைக்கு விடப்படக்கூடிய கட்டணம், சம்பளம், கூலி, மீள் வருமானம், இவையெல்லாம் ஜகாத் கடமை. இவை அல்லாத இன்னும் இருக்கு, சரியானே? எங்களுக்கு இவ்வளவும் இந்த இடத்துல சுட்டி காட்டப்பட்டு. சரி, திரும்பி இங்க வரும். நிசாப் என்ற இப்ப உங்களுக்கு தெரியும், ஜகாத் விதியாகக்கூடிய ஆரம்ப அளவுக்கு நிசாப் என்று சொல்றோம். அடுத்தது ஹவுல் என்று சொன்ன என்ன? ஹவுல் வருடப்பூர்த்தி. ஹவுலண்டா வருடப்பூர்த்தி. இதால என்ன விளங்குது? அப்படி என்றா வருடப்பூர்த்தி என்ன விஷயம்? அது
அவர் சகாத் வழங்கக்கூடிய அந்த அப்படின்ட்டா ஒரு வருஷத்துல என்ன டேட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அது அடுத்த வருஷம் அதே டேட்ல தான் வந்து அவருக்கு ஜக்காத் விதியாகுது. ரைட், குட். வருட பூர்த்தி என்று சொன்னா ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு 30 மாடு இருந்தா சக்காத் வாஜிப். என்ன, அப்ப இது நிசாப் அடைஞ்சிட்டு. இப்ப எனக்கிட்ட இன்றைக்கு 30 மாடு, நேத்து என்கிட்ட 30 மாடு இருக்கிறது. நேத்து 29 இருந்த, இன்றைக்கு 30 மாடு ஆகிட்டு. இப்ப நான் சக்காத் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். நேத்து 29 இருந்த, இன்றைக்கு தான் என்கிட்ட 30 மாடு ஆகிட்டு. இப்ப நிசாப் அடைஞ்சிட்டு. தேவையில்ல, கொடுக்க தேவையில்லை, ஒரு வருடம் பூர்த்தி ஆகும். அதுதான் சொல்ற வருட பூர்த்தி என்று சரி. இன்றைக்கு 30 அடைஞ்சதுல இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகும். இன்றைக்கு 30 மாடானா 8ஆம் மாசம் 3ஆம் தேதி, என்ன 2024. 2025 8ஆம் மாசம் 3ஆம் தேதி தான் எனக்கு வருட பூர்த்தி. அந்த இடத்துல நான் இருக்கிற மாட்டை கணக்கு பார்த்து கொடுப்பேன். அந்த அந்த நாள்ல இருக்கிற மாட்டை கணக்கு பார்த்து அதுக்குரிய இதை கொடுக்கணும். இதைத்தான் சொல்ற ஹவுல் என்று சொல்லி. ஹவுலண்டா வருட பூர்த்தி. சரி, சில பொருட்கள் இருக்கு இதுல வருட பூர்த்தியை நாங்க பாக்குறோம்ல, அது ஏதாச்சும் அப்படி இருக்கா? விவசாய பொருள், நெல், புதையல். ரைட், குட். புதையல் கிடைச்ச உடனே அதுல நிசாபை பார்த்து அதுல விஷயத்த முடிச்சிடும். ஆனா இந்த காலத்துல புதையல் என்று உண்டு. அது சட்ட திட்டத்துக்கு முரணான விஷயமாக பேசப்படுறது, பார்க்கப்படுறது. அது அரச உரிமையோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக லோ பேசிக் அது சம்பந்தமாக நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் தான். சரி, அது வேற ஒரு சப்ஜெக்ட் உள்ள இந்த காலத்துல போய்கொண்டு. அப்ப ஹவுல் நாங்க எங்க பார்க்க மாட்டோம் என்று சொன்னா புதையல்ல பார்க்க மாட்டோம். அடுத்தது தானியங்கள், விவசாய பொருட்கள், இதுல பல வகைகள், இதுல நாங்க என்ன செய்யறோம், ஹவுல் பாக்குறல்ல. அப்ப இன்னைக்கு ஒருத்தர் அறுவடை செஞ்சிட்டார், உதாரணத்துக்கு நெல் எடுப்போமே, எங்க நாள்ல பெரும்பாலும் இருக்கக்கூடியது. அப்ப நெல் அறுவடை செஞ்சா அது ஒரு வருஷத்துக்கு வச்சு கொண்டு இருக்கிறல்ல. அறுவடை செஞ்ச உடனே என்ன செய்வார், அவர் கணக்கை பார்த்து அந்த இடத்துலயே ஜக்காத்துடைய விஷயத்த முடிச்சிடுவார். ஹவுல், நிசாப் ரெண்டும் விளங்கிட்டா? ஜக்காத் எந்த பொருட்கள்ல கடமையாகும் என்று விளங்கிட்டா? சரி, இப்ப நாங்க மீட்டல் செய்யற மாதிரி படிக்கல. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி படிப்பாங்களோ அப்படித்தான் படிக்கணும். சரியானே? அதனால நீங்க தான் முயற்சி செய்யணும். பாடங்கள் நல்லா மீட்டர் செஞ்சோம்னா சரி. நீங்க சரி, அப்ப இதுல வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயத்த நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். கால்நடைகளை பொறுத்த வரையில கால்நடைகள்ல எது எதுல ஜக்காத் வாஜிப்? கால்நடைக்குள்ள எந்தெந்த விஷயம் உள்வாங்கப்படுது? மாடு, ஆடு, மாடு. சரி, அப்ப இதுல நிசாப் அளவுகளை கொஞ்சம் நாங்க பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, கால்நடைகள் ஆட்டுக்குரிய நிசாப் 40 இருந்தா அவர் ஜக்காத் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும் வருட பூர்த்தி. அதாவது ஏனைய நிபந்தனையும் அடைஞ்சிருந்தார். அப்ப 40ல இருந்து 120 ஆடு வரைக்கும் ஒருத்தர் ஒரு ஆடு கொடுப்பார். 121 இருந்து 200 வரைக்கும் 2 ஆடுகள் அவர் ஜக்காத்தாக கொடுக்கணும். 201 இருந்து 399 வரைக்குமான எண்ணிக்கையில் இருந்தா 3 ஆடுகள் இவர் ஜக்காத்தாக கொடுக்கணும். 400க்கு மேல ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு வீதம் வழங்க வேண்டும். அப்ப 400 ஆடு இருந்தா எத்தனை கொடுப்பார் ஜக்காத்தா? 400 ஆடு இருந்தா 4 ஆடுகளை ஜக்காத்தா கொடுப்பார். அப்ப ஒவ்வொரு 100க்கும் அங்கால 1 வீதம். அப்ப 499 இருந்தா அதுக்கு 4 தான். என்ன 100 ஆகலே 4 தான் கொடுப்பார். 500 இருந்தா 500 இருந்தா 5 ஆடுகள் ஜக்காத்தாக கொடுக்கணும். 600 இருந்தா 6, இப்படியே 1000 இருந்தா 10 ஆடு ஜக்காத்.
அப்படியே அங்கிட்டு 399க்கு மேல, அதாவது 400க்கு மேல ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆடு வீதம் ஜக்காத்தாக கொடுக்கப்படும். இது ஜக்காத், ஆட்டினுடைய ஜக்காத் அளவு. இந்த பாடத்தை நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். சில நேரம் மறக்கும், திடீர்னு மறக்கும் தான். அதனால அடிக்கடி இதுல இருக்கிற எம்சிக்யூ கேள்விகள் அதிகமாக செய்யணும். செஞ்சு பாடங்களை மீட்டல் செய்யணும். ஒரு பிழை வந்தா அந்த பிழையை பத்தி ஃபுல்லா பார்க்கணும். ஒரு கேள்வி ஒன்று பிழை விட்டு எழுந்துச்சுன்னா எங்க தியரியை பரட்டி அந்த தியரியில அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பாருங்க, நல்லா படிக்கணும். டீச்சர்ஸ்ட்டு அந்த டவுட்டை கேளும், அப்படியா கிளியர் பண்ணி கொண்டு போகும். சரி, ரெண்டாவது பாருங்க, கால்நடைகள்ல மாட்டுக்குரிய நிசாப் வந்து 30. ஆட்டுக்குரிய எதுன்னு 40. ஆட்டுக்குரியது 40. ஆட்டுக்கு 30, மாட்டுக்கு 30. சரியான 30 ஆடுகள் ஒருத்தர்கிட்ட இருந்து, அதாவது 30 மாடுகள் ஒருத்தர்கிட்ட இருந்து வருடமும் பூர்த்தி அடைஞ்சிட்டுன்னு சொன்னா அவர் ஒரு மாடு ஜக்காத்தாக என்ன செய்வார், கொடுப்பார். இதெல்லாம் படிக்கும்போது மார்க் பண்ணதுகள் டிகிரிக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கிறீர்கள் இந்த மார்க்கிங் எல்லாம்? இல்ல சார். இல்ல சார். 30 மாடு ஒருத்தர் இருந்தா ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை இவர் என்ன செய்வார், ஜக்காத்தாக கொடுப்பார். 40 மாடு இருந்தா 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டு தான் ஜக்காத் கொடுப்பார். மாற்று எண்ணிக்கை மாறும் இல்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 30 இருந்தாலும் ஒன்றுதான், 40 இருந்தாலும் ஒன்றுதான், வயது தானே அங்க மாறுது. 30 மாட்டுக்கு 1 வயது இருக்கிறது சக்காத்தாக கொடுக்கிறார். 40 மாடு இருந்தா 2 வயது இருக்கிறது சக்காத்தாக கொடுக்கிறார். சக்காத் பாடத்துல யாரும் வந்து டவுட்டும் கேட்டாங்க. இந்த சக்காத் பாடத்தை கொஞ்சம் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்டு விளங்கப்படுத்த சரி கேட்டால் இருக்கிறீங்களா கிளாஸ்ல? சரி, இருந்தா சந்தோஷம். எதுவும் டவுட்னா கேளுங்க, பிரச்சனை. சரியான அப்ப சொல்லுவோம். மாட்டுடைய அளவு 40 விட அதிகமா போச்சுன்னு சொன்னா அதோட நிசாப் என்ன ஆகும்? அதான் சொல்லுவா. அப்ப இதுல பாருங்க, 30 மாடு இருந்தா ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கிறார். 40 மாடு இருந்தா 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு கொடுக்கிறார். 39 மாடு இருந்தா எவ்வளவு கொடுக்கிறார்? 2 வயது ஒரு இருந்தா மாடு. ஒரு மாடு. பூர்த்தியான ஒரு மாடு. ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. ஏன் 40 ஆகலே? 40 ஆனாதான் நாங்க கீழே வரணும். அப்ப 40 ஆனாத்தான் இங்க வருவோம், இந்த சட்டத்துக்கு வருவோம். அதாவது இதை தெளிவாக நினைக்கொள்ளும். ஒருத்தர் 29 மாடு இருக்கு, இவர எத்தனை மாடு சக்காத் கொடுக்கணும்? ரைட், வெரி குட். சக்காத் இதுக்கு விதியாகாது, ஏன்னா நிசாபால் அடையல. நிசாப் 30 தான். ரைட், இப்ப அடுத்த விஷயத்த பாருங்க. ஒருத்தர்கிட்ட 50 மாடு இருக்கு, இவர் எத்தனை என்ன சக்காத் கொடுக்கும்? ரெண்டு வருடம் ஒரு பெண் மாடு கொடுக்கணும். சரி, பாருங்க, இதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் 30க்கு கொடுத்தாருன்னு சொன்னா அங்க 20 மிஞ்சும். எனவே இவர் 20க்கு கொடுக்க இயலாது. அதாவது இந்த 30 மாட்டை கணக்கு பார்த்து கொடுக்கறல. 50 மாடு இருந்தா 40க்கு தான் இவர் கணக்கு பார்த்து கொடுக்கணும். அப்ப 40 மாட்டுடைய சட்டம் தான் இவருக்கு வரும். ஏன்னா மிஞ்சிரதத்தின 10, மிஞ்சிற எண்ணிக்கை குறைவா இருக்கணுமா, குறைவா இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். விலங்கான் என்ன சொல்றேன்னு சொல்லி இந்த பாடம் எல்லாம் இல்லாட்டி நீங்க தாராளமா கேளுங்க. மிஞ்சிறது சொல்லுங்க. விலங்குல சார் சொல்லிடுச்சு. இப்போ ஒருத்தர் 50 மாடு இருக்குன்னு சொன்னா இவர் இப்ப பாருங்க, நீங்க 50 மாடு இருக்குன்னு சொன்னா இவர் 40க்கு கணக்கு பார்த்து கொடுக்குறா, 30க்கு கணக்கு பார்த்து கொடுக்குறான்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் வரலாம். இப்ப மிஞ்சிற எண்ணிக்காக குறைய வார மாதிரி தான் இவர் பார்க்கணும். இப்ப 30க்கு கொடுத்தாருன்னு சொன்னா இங்கால 20 மிஞ்சுது. அப்ப இந்த
இது அவர் கொடுக்க கூடாது. அப்ப இதுக்கு முந்தைய அந்த நிலைமை தான் அவர் பார்க்கணும். ஆக கடைசி எண்ணிக்கை எத்தனை, அதாவது ஜக்காத் விதியாக அந்த இறுதி அந்த இதைத்தான் பார்க்கணும். அப்ப 50க்கு முன்னுக்கு நாங்க பார்க்கும்போது 40 தான் இருக்கு. மிஞ்சிற எண்ணிக்கையும் இங்க குறைவாக வருது 10. 30 கொடுத்தா 20 மிஞ்சும். அப்ப இவர் 50க்கு தான் இந்த 40 உடைய அந்த நிசாபு தான் இவர் கணக்கு பார்க்கணும். விளையிட்டா சரி. ஒருத்தட்ட 60 மாடு இருக்கு, இவர் என்ன செய்யுது? ஒரு வருடம் சரி, நல்லா பாருங்க. இப்ப 60 நாங்க பார்த்து இங்க பாக்குறோம். இங்க பார்த்தா இவர் 40க்கு கொடுத்தாருண்டா என்ன நடக்கும்? 20 மிச்சம் வரும். இது சரி வராது. அதே நேரம் இங்க பாருங்க 30. அவ 30க்குரிய அந்த கணக்குப்படி பிரகாரம் இவர் கொடுத்தாருன்னு சொன்னா என்ன நடக்கும் சொன்னா, இங்க 2 மாடு கொடுப்பார், 1 வருடம் பூர்த்தியான மாட்டை கொடுப்பார். 1 வயசு மாடு 2 கொடுப்பார். அப்ப 30ல 60ல 2 30 இருக்கு என்ன, 30க்கு 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு, அடுத்த 30க்கு 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. அப்ப மொத்தமாக 2 மாடுகள் கொடுப்பார். விளையிட்டது? சரி. இப்ப ஒருத்தட்ட 70 மாடு இருக்கு. 70 என்ன செய்யறது? 40க்கும் 30க்கும் அப்ப 40ல பாருங்க 30 மிதிக்கு அங்கால மிஞ்சுது, திரும்பி 40 கொண்டு எடுக்கலாம். 30 மிதிக்கு 40 மிதி. அப்ப 30க்குரிய கணக்கை பார்த்து 30 கொடுக்குற. அப்ப 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை கொடுப்பார். திரும்பி 40 அங்கால 40க்குரிய கணக்கு கொடுப்பார். 2 வருடம் பூர்த்தியான 2 மாட்டை கொடுப்பார். அதாவது 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாட்டை கொடுப்பார். அப்ப மொத்தமாக இவர் 70 மாடு இருக்கிறவருக்குரிய சக்காத் அளவு என்ன? 1 வருடம் பூர்த்தியான ஒரு மாடும் 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடும் கொடுப்பார். இது வேலைட்டா? சரி. 80 மாடு இருக்கிறவர் எப்படி கொடுப்பார்? 2 வருடம் பூர்த்தியான 2 மாடு கொடுப்பார். அப்ப 2 40 இருக்கு, அதுக்குள்ள 80க்குள்ள அப்ப 40 ஏத்த மாதிரி 2 கொடுப்பார். 2 வருடம் பூர்த்தியான 2 மாட்டை கொடுப்பார். விஷயம் முடியுது. அப்படியே நீங்க கணக்கு பார்த்து போறதா? அப்படியே என்ன செய்யுது? கணக்கு பார்த்து போய்கொண்டிருந்தா சரி. சரியா? கேளுங்க. ஆண் பெண் பாக்குறலையா? ஆண் பெண் என்று சொல்லி எங்களுக்கு மென்ஷன் பண்ணி பேசப்படல இந்த இடத்துல. சம்பவமா பாப்போமா? இன்னொரு கிளாஸ்ல சம்பந்தமா எதுவும் இருக்கான்னு சரி நான் கொஞ்சம் பார்த்து போட்டு சொல்லணும். ரைட். அது உங்களுக்கு ஆனா 7 லெவலுக்கு அது தேவை. உங்களுக்கு இந்த அறிவு போதுமானது. சரி, ஒரு கேள்வி ஒன்று வந்து 550 ஆடு இருந்தா 550 ஆடா 550 ஆடு இருந்தா எத்தனை ஆடு ஜகாத் கொடுக்கணும்? 5 ஆடு. 5 ஆடு என்ன? அப்ப நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. நீங்க 399க்கு மேல், அதாவது 400க்கு மேல் ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு வீதம் வழங்கணும். அப்ப 400க்கு மேல் தான் 550. அப்ப 550ல எத்தனை 100 இருக்கு? ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு. அப்ப 550ல எத்தனை 100 இருக்கு? 5. 5. அப்ப 5 ஆடுல கொடுத்தா சரி. அப்ப 50 மிஞ்சுமே, அதுக்கு என்ன செய்யுது? அது எஞ்சிய பகுதி, அது கணக்கு இல்லை எங்களுக்கு. அதை நாங்க கணக்கு பார்க்கிறோம். சரியானே? அடுத்த நிசாப அதை அடையும் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். சரி, ஒருத்தர்கிட்ட 105 மாடு இருக்கு.
உங்களுக்கு நல்லா யாபகம் வைக்கணும்ன்றதுக்காக தான் ஒவ்வொன்றா கேட்கிறேன்னா 105 மாடு இருக்கு. இப்ப இவர் என்ன செய்யுது? எப்படி சக்காத் கொடுக்குது? ஒரு வருடம் பூர்த்தியான 3 மாடு. ஒரு வருடம் பூர்த்தியான 3 3 மாடு. 3 மாடு அப்படியா? ஒரு வருடம் பூர்த்தியான 2 மாடும் 2 வருடம் பூர்த்தியான 1 மாடும். ரைட். அப்ப இதுல பாருங்க 105 105 சொன்னா 30 எடுப்போமே. 30 இருக்காதுக்குள்ள. சரியான இன்னொரு 30 எடுப்போம். அப்ப 60 வந்துச்சு. இன்னொரு 30 எடுப்போமா 40 எடுப்போமா? 40 எடுப்போம். இப்ப எத்தனை மிஞ்சுது? 5 மிஞ்சுது. அப்ப 5 என்ன செய்யறப்ப? 5 என்ன செய்யுது? சரி, அது கணக்கு பாக்குறல்ல. அதான் இப்ப ஆட்ல நாங்க 550 50க்கு என்ன செய்யற? அது எஞ்சியது, அதுக்கு கணக்கு இல்லை. அப்ப பாருங்க, அப்போ 30க்கு இங்க வந்தா சரி. ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு, ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. இங்க அடுத்த 30க்கு ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. அப்ப 60க்குரிய சக்காத்து வந்துச்சு. அடுத்த இன்னொரு 40 ஒன்று இருக்கு. அப்ப 2 வருடம் பூர்த்தியான ஒரு மாடு. எனவே 105 மாடு இருக்கிறவர் எத்தனை சக்காத் கொடுப்பார்? எப்படி கொடுப்பார் சொல்லுங்க அப்போ திரும்ப. ஒரு வருடம் பூர்த்தி மாடு 2 வயதுல மாடு உண்டு. மாடு முடிப்பார். ஒரு வயசு மாடு 2 வயசு மாடு உண்டு. விஷயம் முடியும். இந்த பாடம் தெளிவா கிளியர் அது? சார். ஆம் சார். கேளுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. 550 ஆடுகள் எப்படி கொடுக்கணும்? 550 அதானே இப்ப சொன்னோம் நாங்க. 550 ஆடு இருந்து எத்தனை கொடுப்போம்? 550ல எத்தனை 100 இருக்கு? 500 இருக்கு. 5 ஆடுகள் கொடுப்போம். 50 மிஞ்சும். அதை நீங்க கணக்கு பார்த்து கொண்டிருக்கல. 50 மிஞ்சுது என்று சொல்லி அது கணக்குல இல்லாதது. 5 ஆடு கொடுப்போம். அதாவது 400 ஆகிட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு 100க்கும் நீங்க கணக்கு பார்த்து கொண்டு போக வேண்டியதுதான். 399 வரைக்கும் தான் நீங்க இந்த இதை ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கணும். அதுக்காக ஆட்டுடைய நிசாபில ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆட்டை கணக்கு பார்த்தா சரி. சரி, எவ்வளோண்டா? சார் சொல்லுங்க சார். நிசாப் அடையக்கூடிய சந்தர்ப்பத்துல அடைஞ்சதின் பின்னால ஹவுலுக்கு அந்த 1 வருஷம் நிக்கிறது தானே சார்? ஓ, அந்த 1 வருஷம் முடிய போல நிசாபு அளவை விட குறைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா ஜக்காத் அப்பயும் கடமை ஆயிக்குமா? இல்ல, நிசாப் அளவோட குறைஞ்சிட்டு சொன்னா கடமை இல்லை. அதாவது இன்றைக்கு 30 மாடு இருக்கு. 8ஆம் மாசம் 3ஆம் தேதி 2024 30 மாடு இருந்தது. 2024 2025 8ஆம் மாசம் 3ஆம் தேதி ஆகும் போதும் உங்களுக்கு 30 இருக்கணும், அல்லது 30 விட கூட இருக்கணும். இருக்கிறதுக்கு நீங்க கணக்கு பார்த்து சக்காத்து கொடுப்பீங்க. சரியானே? இப்ப 2025 8ஆம் மாசம் 3ஆம் தேதி திரும்ப மாடுகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டு, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் ஒன்றால இல்லாம போயிட்டு என்று சொன்னா 30 விட குறைஞ்சிட்டு 28 தான் இருக்குன்னு சொன்னா அங்க சக்காத்து இல்லை. 1 வருஷம் ஃபுல்லா ஆகும் போது அங்க நிசாபுடைய அளவும் அப்படியே ஃபுல்லா அங்கள்ட்ட இருந்தீங்க. சரியானே? இடையில கூடிட்டு குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லையா சார்? இடையில கூடி குறைஞ்சா பிரச்சனை. இப்ப குறைஞ்சி திரும்பி கூடுதுன்னா அவர் கொடுக்கணும். நிசாப் அளவு பொதுவாக, அதாவது அந்த முழு காலமும் எங்களுக்கு நிசாப் அளவு இருக்கணும். சரியானே? ஆனா இப்ப உள்ளங்கள் அல்லாதான் அறிஞ்சவர். ஒருத்தர் சக்காத்து கொடுக்கணும் என்றதுக்காகவே என்ன செய்யறார்? நிசாபோட இருக்குன்னு சொல்லி போட்டு இருக்கிறதெல்லாம் விற்பனை செய்யறார், இல்லாட்டி வேறொரு தேவை பயன்படுத்த பார்க்கிறார் என்று சொன்னா அவர் அல்லாஹ்விடத்துல குற்றவாளி. சட்டம் இதுதான். சட்டம் என்னன்னு சொன்னா
அந்த வருடம் முழுவதுமா அவர்கிட்ட இருக்கணும். இந்த வருஷம் இருந்து அப்படியே தொடர்ச்சியாக இருந்து வந்து அடுத்த வருஷம் அந்த நிசாபுடைய அளவோட இருந்தா தான் அடுத்த வருஷம் அந்த டேட்ல அவருக்கு நிசாப் அளவு. இடையில இப்ப குறைஞ்சிட்டேன்னு சொன்னா, நிசாப் அளவோட குறைஞ்சிட்டேன்னு சொன்னா அங்க ஜக்காத் அவர் திரும்ப அடுத்தது நிசாப் அளவு அடைகிறதுன்னா கணக்கு பார்க்கணும். சரியானே? ஓகே சார். சரி, அதையும் நான் இன்னொரு தடவை எதுக்கும் இந்த இடையில நிசாப் அளவு கூடி குறைஞ்ச என்ன செய்யறது சம்பந்தமா கொஞ்சம் ஆழமாக நான் பார்ப்போம். பார்த்தவங்களுக்கும் போய் சொல்ல போறேன் நான் குரூப்ல. சரி, இப்ப இதெல்லாம் கிளியரா? இந்த ஆட்டுடைய மாட்டுடைய நிசாப் விளக்கம் வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப கால்நடைகளுக்குள்ள மட்டும்தான் நிக்கிறோமா இவ்வளவு நேரமும்? இப்ப ஜூம் கட் ஆக போகுது, என்ன செய்வோம்? இந்த இதையும் பார்த்து கொண்டா நல்ல இந்த கிளாஸ்ல கீழே இருக்கிற பகுதியில என்ன செய்வோம்? முடிப்போமா இல்ல பார்ப்போமா? பாப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பாப்போம்னு சொல்றாங்கல்ல. மிச்சத்தையும் ஃபுல்லா பார்ப்போம் சொல்றாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதிகமானவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா பார்ப்போம். அரைவாசி மேல தாண்டி போகுது. சரி, அப்ப இதை பார்ப்போம். சரியானே? ஜூம் கட்டானா திரும்ப ஜாயின் பண்ணும். சரி, அப்ப நிசாபுடைய அளவுகள்ல ஆட்டுடைய விஷயம் கிளியர், மாட்டினுடைய விஷயம் கிளியர். அதாவது கால்நடைகள்ல இது ரெண்டு தான் எங்களுக்கு தேவை. இதுக்கு மேலதிகமாக ஒட்டகமும் இருக்கு. ஒட்டகத்துல எப்படி வரும் நிசாப்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு, கைட்ட தரல. சும்மா சொல்லுங்க நம்ம. 5 ஒட்டகங்களுக்கு ஒரு ஆடு. சரி, அடுத்தது அங்கால. சரி, அவ்வளவு போதுமா? குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அப்ப கால்நடையில இவ்வளவு போதும் உங்களுக்கு. சரி, அடுத்தது பாருங்க. 4வது அப்ப ஆடு ஓகே, மாடு ஓகே, ஒட்டகம். அடுத்த 4வது பணத்துக்குரிய நிசாப். இதுல உங்களுக்கு படிப்பிக்கும் போதே அந்த இதை ஜாயின் பண்ணி நான் காட்டினேன். அப்படி பாருங்க, இந்த பணம் அடுத்தது சரியானே, அது அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற 5வது தங்கம். பணம், தங்கம், அடுத்து வியாபார பொருட்கள் 7வது வியாபார பொருட்கள். அடுத்தது தொழிற்சாலை, வாடகைக்கு விடப்படுற கட்டடம், அதாவது எல்லாம் காசோட சம்மந்தப்படுறது. பாருங்க, சம்பளம், கூலி, மீள் வருமானம் 9வது. இது எல்லாமே ஒரே நிசாப் அளவு தான். என்ன நிசாப் அளவு இருக்கலாம்? நிசாப் அளவு என்ன? 85 கிராம் தங்கம் அல்லது 85 கிராம் தங்கத்தின் பெறுமதி. அதாவது இந்த சூழல்ல இந்த டைம்ல 85 கிராம்